வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. ஒன்றிய அரசு, அதாவது இந்த பாஜக அரசு தமிழர் தமிழ்நாடு இதற்கு நிதி தருவது, இந்த மாநில உரிமைகளை பேணுவது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல நமக்கு எதிராக மட்டும்தான் இருக்குங்கிறத பல வீடியோக்கள்ல ஜீவா டுடே அம்பலப்படுத்தியிருக்கு. உங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்காதீங்கன்னு நிர்மலா சீதாராமனே சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அதை அப்படியே அவங்க எழுதின ஆங்கிலத்தையும் பார்த்துருவோம், தமிழ்லையும் பார்த்துருவோம். அவங்க எழுதின லெட்டருங்க இது, அவங்களுடைய வார்த்தைகள். இன் வியூ ஆஃப் த அபோவ், I request you to review the existing bonus policy of the state government and consider discontinuing the bonus on wheat and paddy. It is requested that attention be shifted towards incentives to promote pulses and oil seeds and milks in line with the national priorities for nutrition security அண்ட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆங்கிலத்திலையும் சொல்லியாச்சு, அது தமிழ்லையும் சொல்லிடுவோம். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் வழங்கும் ஊக்கத்தொகை நெல் உற்பத்தியை மேலும் அதிகரிக்கும். நெல் சாகுபடிக்கு தண்ணீர், உரம் போன்றவை அதிகம் தேவைப்படும். அதிகம் சாகுபடி செய்வதால் நிலத்தடி நீர்மட்டம், மண்வளம் குறைந்து வருவதாக ஒன்றிய அரசு கடிதத்தில் தகவல். இதை சொல்லியிருக்கிறது நிர்மலா சீதாராமன். இப்ப நிர்மலா சீதாராமன் இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்கன்னு ஏன் முதலமைச்சர் சொல்றாரு? அதுக்கு காரணம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ஊக்கத்தொகை வழங்குவதை நிறுத்த பரிசீலிக்கும்படி தமிழ்நாடு அரசை ஒன்றிய அரசு கேட்டுக்கொண்டது அம்பலம். மாநில அரசில் மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தல். இத நிர்மலா சீதாராமன் மறுத்திருக்கிறாங்க. அதாவது ஊக்கத்தொகை, நெல் சாகுபடி இதெல்லாம் நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க, தமிழ்நாடு நெல் உற்பத்தியை மேலும் அதிகரிக்குது, இதனால தண்ணீர், உரம் போன்றவை அதிகம் தேவைப்படுது இப்படின்னு சொல்லி நிறுத்த சொல்லி அவங்க லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. பொதுவாக தமிழ்நாடுக்கு எதையுமே கொடுக்க சொல்லி சொல்ல மாட்டாங்க, நிறுத்த சொல்லி தான் சொல்லுவாங்க. இப்படி நிறுத்த சொல்லி நிறைய விஷயத்த நிர்மலா சீதாராமன் உட்பட பாஜக தலைவர்கள் மத்தியில் இருக்கவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன புதுசா? இப்போ லெட்டர் நீங்கள் அனுப்பவே இல்லைன்னீங்க, இந்த ஸ்டாலின் அம்பலப்படுத்திட்டாரு லெட்டர் எழுதி, இந்த லெட்டரை போட்டு விட்டு உங்களை காலி பண்ணிட்டாரு. நான் என்ன கேட்குறேன், உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது, உதய் மின் திட்டம்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மின்சார கட்டண உயர்வுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இதுக்கு காரணம் பாஜக தான். கையெழுத்து போட்டது வேலுமணி, அன்னைக்கு இருந்த வேலுமணி போன்றவங்க தான் கையெழுத்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன். தங்கமணி, வேலுமணி போன்றவங்க தான் கையெழுத்து போட்டாங்க. இப்படி தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனைக்கும், வரி பிரச்சனையாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எங்களுக்கு டெல்லி தானே பிரச்சனையாக இருக்குது. இப்போ தேர்தல் நேரத்தில் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதோ அள்ளி அள்ளி தந்திருக்கோம், ஒன்றுமே நாங்கள் நிறுத்த சொன்னதில்லைங்கிறீங்க. பேரிடர் நிவாரண நிதி தமிழ்நாடு கேட்டதை என்னைக்காவது நீங்கள் தந்திருக்கீங்களா? எவ்வளோ பேரிடர், தூத்துக்குடி சம்பவத்திலேருந்து எவ்வளோ நடந்திருக்கு, எதுக்காவது தந்திருக்கீங்களா? எதுக்குமே நீங்கள் தந்தது கிடையாது. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை தாங்கன்னு பிடிஆர்லேருந்து தங்கம் தென்னரசு எத்தனை நிதியமைச்சர் மாறினாலும் மாறி மாறி கேட்குறாங்க, நீங்கள் தந்தது கிடையாது. தூத்துக்குடி சம்பவத்துக்கு தந்தீங்களா? என்ன சொல்லிட்டு போனீங்க? தூத்துக்குடிக்கு நீங்கள் பிராமணாளுக்கு தட்டில் தச்சனையை போடுங்க, கவர்மெண்ட்டுக்கோ அறநிலையத்துறைக்கோ உண்டியலில் பணம் போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு போனீங்க. ஒரு நிதியமைச்சர் பேசுகிற பேச்சா அது? அப்போ தமிழனுக்கு, தமிழ்நாட்டுக்கு எந்த காரணத்தை கொண்டும் தந்துடாதீங்க நிதியை, இதுதானே உதய மின் திட்டம். அப்புறம் சொத்து வரி இங்கே ஏற்றுறதுக்கு நீங்கள் தானே கண்டிஷன் போட்டீங்க, நீங்கள் வரி உயர்வு இப்போ ஏற்றுனாதான் உங்களுக்கு தேவையானதை தருவோன்னு. அப்போ சொத்து வரி ஏற்றுவதற்கு பாஜக காரணம், உதய் மின் திட்டத்தின் மூலமாக மின் கட்டண உயர்வுக்கு பாஜக காரணம், இன்னைக்கு ஊக்கத்தொகையை நிறுத்துங்கன்னு சொன்னதுக்கு நீங்க தான் காரணம். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஊக்கத்தொகையை கொடுக்காதீங்க, அவங்க சாகுபடி செஞ்சு நல்ல வளம் நிறைய வருது, போதும் போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க தான் காரணம். எங்க பிள்ளைங்க படிக்க கூடாதுங்கிறதுக்காக கல்வி நிதியை நிறுத்தினதுக்கு நீங்க தான் காரணம். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் பணம் தருவேன்னு சொல்லிட்டு சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு இப்போ வரையும் எங்கள் எளிய பிள்ளைகள், ஏழை விட்டு பிள்ளைங்க, ஸ்டேட் போர்டில் படிக்கிற பிள்ளைங்கன்னு எந்த பிள்ளைகளுக்கும் படிக்க விடாமல் அதுக்கான நிதியை நிறுத்தி வச்சிருக்கிறது நீங்கள் தான். எங்களுக்கான மெட்ரோ திட்டங்களில் மாநில அரசே ஒன்றிய அரசுக்கான பங்களிப்பையும் சேர்த்து பணத்தை போட்டு பண்ணுது. மெட்ரோக்கான பணத்தை நீங்கள் தந்ததில்லை. கோயம்புத்தூரில் மெட்ரோக்கான அளவுக்கு ஒரு பெரிய ஊர் கிடையாது, கோயம்புத்தூர்லாம் ஒரு ஊரே கிடையாது. ஆனால் பாஜக ஆளும் சின்ன மாநிலங்களில் உள்ள ஊர்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு மிகப்பெரிய மான்செஸ்டருக்கு தரம் இருக்கிறீங்க. அடுக்கிக்கிட்டே போகலாமைங்க. ஜிஎஸ்டி, நிலுவைத் தொகை, செஸ் வரி இருக்கிறது, எங்கள்கிட்ட மறைமுக வரி வாங்குறதுக்குல டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு. இன்டைரக்ட் டேக்ஸா அதிகமாக இந்தியாவுக்கு வரி செலுத்துகிற, மறைமுக வரி செலுத்துகிற மாநிலம் தமிழ்நாடு. அந்த வரிக்கான கணக்கு கிடையாது.
டைரக்ட் டேக்ஸுக்கும் நாங்கள் தான் அதிகம் தரோம், அதுக்கும் கணக்கு கிடையாது. ஜிஎஸ்டி வரி செலுத்துகிறோம், அதுக்கு எங்களுக்கு கணக்கு தெரியாது. டிசாஸ்டர் பேரிடர் எதுக்குமே கிடையாது. அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனரை மட்டும் வந்து மிரட்டிட்டு போக தெரியும் ஜிஎஸ்டி பற்றி பேசுனா. இப்படித்தானே நிர்மலா சீதாராமன்கள் இருக்கிறாங்க. இதுல ஏதோ புதுசா நாங்க எதையுமே நிறுத்த சொல்லன்னு எலெக்ஷன் வந்துட்டா மட்டும் எப்படி கதை விடுறீங்க? தமிழர்கள் மறந்துடுவாங்களா? எங்க பிள்ளைங்க இந்த சர்வ சிக்ஷா அபியான் ஏதோ ஒரு திட்டத்துல நீங்க படிக்கிறதுக்கான நிதியை நிறுத்திட்டு ஏன் நிறுத்தணும்னு காரணம் சொன்னீங்க பாருங்க. மும்மொழி கொள்கையை நீங்க நிறைவேற்றுங்க, அப்பதான் நாங்க பண்ணுவோம்னு. அப்ப தமிழ்நாடை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு குழந்தைகளை ஏற்கனவே அவன் படிக்கிறான். இவன் படிக்கிறவனுக்கு புதிய கல்விக் கொள்கையை திணிக்க பாக்குறீங்க. உங்க புதிய கல்விக் கொள்கை உங்க நீட் இல்லாம தான் இவன் இந்தியாவிலே சராசரி இந்திய சராசரியை விட அதிகமா படிக்கிறது தமிழ்நாட்டில் தான். சுகாதாரத்துல இவன் தான் பெரிய ஆளா இருக்கிறான். இப்ப அதையும் ஒன்றிய அரசு வந்து அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து எடுத்து ஒன்றிய அரசு பட்டியலுக்கு மாற்ற பாக்குறீங்க. நாங்க மாநில பட்டியலுக்கு கொண்டு வர போராடிக்கிட்டு இருக்கோம். கல்வி, சுகாதாரம், தொழிற்சாலை, வெளிநாட்டு முதலீடு ஈர்ப்புன்னு எல்லாத்துலேயும் தமிழ்நாடு முதல்ல இருக்கு. ஆனா டெல்லி எந்த ஒத்துழைப்பும் தர்றதில்ல. கொரோனா காலத்துல இருந்து இப்ப வரையும், கொரோனா காலம் இல்லை அதுக்கு முந்தின காலத்துல இருந்தே தமிழ்நாட்டுக்கு, தஞ்சாவூர்காரனுக்கு, கோயம்புத்தூர்காரனுக்கு, மதுரைக்காரனுக்குன்னு சொல்லி எது கேட்டாலும் டெல்லி தரவே தராது. இப்ப நெல் சாகுபடி இதுக்கு நிறுத்துங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்க அதிகமா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எழுதின லெட்டர் வந்து ஆதாரமா வந்துருச்சே, ஆதாரத்தோட இருக்கே. நீங்க அனுப்பின லெட்டர் வந்து ஆதாரத்தோட இருக்கு. இந்த லெட்டர் இந்த மாதிரி போதும், இந்தந்த காரணங்களால் இவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் மறுக்கிறீங்க. நீங்கள் மறுத்த உடனே முதலமைச்சர் ஆதாரத்தோட இந்த லெட்டரை எடுத்து காமிச்சிட்டார். இந்தாங்கம்மா, நீங்கள் எங்களுக்கு எழுதிய லெட்டர் தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாதுன்னு. புதுசாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாதுன்னு. காவிரி தண்ணீர் பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்கு நேர்மையாக நடந்துக்கிட்டீங்களா? சார்பான்னு சொல்லலை, பயஸ்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஒன்றிய அரசு பயஸ்டாக இருக்கக்கூடாது. நேர்மையாக தமிழ்நாட்டுக்கு தமிழனுக்கு சார்பாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்களா? முல்லை பெரியாரணை விஷயத்துல பாஜக தமிழ்நாட்டுக்கு சார்பாக நடந்துக்கிட்டீங்களா? இங்கேயும் இந்துக்கள் இருக்காங்களா, உங்க அரசியல் படி இந்துக்கள், அந்த இந்துக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இங்க தண்ணி வெள்ளம் வந்தா இந்துக்கள் சாகுறானே தூத்துக்குடியில இந்துக்கள், அந்த இந்துக்களுக்கு என்ன செஞ்சீங்க நீங்க? இப்ப இந்த விவசாயி இந்துக்கள் தானே. இந்த விவசாயிகள் நெல் சாகுபடி இது மானிய தொகையை குறைங்கன்னு எழுதுறீங்களே, இந்த தமிழ் பேசுற இந்துக்கள் மானிய தொகை குறைஞ்சு செத்தா பரவாயில்லையா? ஈழத்திலிருந்து தமிழர் அடிபட்டு வந்தா, இலங்கையிலிருந்து தமிழை வந்தா, அவன் இந்துவாவே இருந்தாலும் அவனுக்கு எந்த சலுகையும் காட்டக்கூடாதுன்னு வச்சிருக்கீங்க. ஆனா பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருந்து ஒரு இந்து வந்தா அவனை நம்ம எல்லாம் செய்யலாம். நல்லா கவனிச்சு பாருங்க. இவங்க இந்துவாவே இருந்தாலும் தமிழ் இந்துவா இருந்தா பாஜகவுக்கு பிடிக்காது. தமிழன் இந்து, அதைத்தான் நம்ம சொல்றோம். தமிழனுக்கு இந்துவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாதுன்னு. இப்ப பாஜகவே சொல்லுது பாருங்க, இந்துக்களுக்கு அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்? ஈழத்திலிருந்து வரக்கூடியவன் எல்லாம் முருக பக்தர், சிவபக்தர் தானே. அந்த ஈழ அகதிகளுக்கு இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க? இப்ப இந்த குடியுரிமை திருத்த சட்டம் போட்டதுல இலங்கையில இந்துக்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனா பாகிஸ்தான், அங்க பங்களாதேஷ், அந்த இந்துக்களுக்கு மட்டும் நாங்க எல்லாம் பண்ணி தரோங்கிறீங்க. புரியுதுங்களா? இவங்களுடைய இந்துங்கிற கார்டு வந்து ஒருபோதும் தமிழனுக்கு பயன்படாது. அது வட இந்தியாவில் உள்ள பிற்படுத்தப்பட்ட இந்து, ஒடுக்கப்பட்ட இந்துக்கும் பயன்படாது. இவர்கள் வந்து யார் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. இது இந்தி பேசுகிற மாநிலத்துக்கான குறிப்பிட்ட ஒரு 3-4 விழுக்காடு சர்மா, பாண்டே, முகர்ஜி என்கின்ற அந்த உயர்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக மட்டும்தான் இந்த பாஜக, இந்துக்களுக்கான கட்சி, இந்துத்துவா முழக்கம் எல்லாமே. இவர்கள் மற்றபடி தமிழ்நாடுன்னு எந்த ஒரு மக்களுக்கும் இவங்க தரமாட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்க இந்துக்களாவே இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க ஏதோ ஆன்டி முஸ்லீம் நினைக்கிறீங்க. பாஜக அடிப்படையில் ஆன்டி ஹிந்து. இந்துக்கள் போர்வை, இந்துக்கள்ங்கிற பேர்ல இருக்க தமிழர்களுக்கும் இது எதிரி தான். விவசாயிகளுக்கு தரமாட்டேங்கிறாங்க. கல்வி, தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு நிதி தர மாட்டேங்கிறாங்க. தமிழை உழைச்சு அனுப்புற நிதி, வரி, அதுக்கான பகிர்வு தரமாட்டேங்கிறாங்க. அப்ப எதுவுமே தராம இந்திய துணைக்கண்டத்துக்கு நாம் உழைப்பை தரணும், வரியை தரணும், ரத்தத்தை தரணும், நம்மளுடைய அறிவை தரணும், இந்தியாவுக்கு பெருமையை தமிழ்நாட்டுக்காரன் வாங்கி தரணும். ஐடி பார்க் மூலமாக உலக நாடுகளில் போய் முக்கிய பொறுப்புகளில் இருப்பதன் மூலமாக தமிழை வந்து இந்தியாவுக்கான பெருமையையும் பணத்தையும் வரியையும் தந்துக்கிட்டே இருக்கிறான். அந்த பணத்தை வச்சு வட இந்தியாவில் கோவில் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாட்டையும் அந்த மாதிரி வட இந்தியா மாதிரி மாத்திட்டா அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கடவுள், மதம், ஜாதின்னு சொன்ன உடனே கம்பெடுத்து வெட்டிக்கிட்டு கலவரங்கள் நடந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம் பாஜகவுக்கு. ஆனால் இங்கே வந்து ஜிஎஸ்டி கட்டுறான், வரி கட்டுறான், அதுக்கான உரிமைக்காக போராடுறான், காவிரி நீர் உரிமைக்காக கேட்குறான், எங்கள் உரிமை, எங்கள் மீனவர்களை ஏன் சொல்கிறேன்னு கேட்குறான், எங்களுக்கான வளர்ச்சி, எங்களுக்கான உரிமையை கொடுன்னு கேட்கணுன்னே அவங்களுக்கு தமிழ்நாடு எரிச்சலாக இருக்குது.
ஏன்னா ஒருபோதும் பாஜக கால் தடம் பதிக்க முடியாத மாநிலமாக இருக்கிறது. அதனாலதான் வடவர் ஆதிக்கத்தை எப்படியாவது இங்க அதிகரிக்கணும், வடவர் எண்ணிக்கையை அதிகரிக்கணும்னு ஆபரேஷன் லோட்டஸ்ன்னு இன்னொரு பிளான்ல இறங்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பூர், கோயம்புத்தூர்ல ஓரளவு சக்சஸ் ஆகிட்டும் இருக்கிறாங்க. இந்த நிலையில் தமிழ்நாடு இன்னும் அவர்கள் கைக்கு அகப்படலைன்னு சொல்லுவாங்களே, அகப்பட மாட்டேங்குது. அதனால எப்படியெல்லாம் பழி வாங்கலாம், நிதி தராம, மின்சார கட்டணத்தை உயர்த்த வச்சு, உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட வச்சு, நீட்டை திணிச்சு, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவதற்கான முயற்சியை பண்ணி, இந்தியை திணிச்சு மும்மொழி கொள்கையை பண்ணி, இங்கே ஸ்டேட் போர்டு படிக்கிற குழந்தைங்க, கிராமப்புற குழந்தைங்க எல்லாருடைய படிப்பையும் காலி பண்ணக்கூடிய வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய கல்வி திட்டங்கள் வராமலே இங்கே ஸ்டேட் போர்டில் பிள்ளைங்க நல்ல டாக்டராகவும் இன்ஜினியராகவும் பெரிய பெரிய ஆட்களாகவும் வந்திருக்கிறாங்க. அதுதான் அவங்க கண்ணை உறுத்துது. ஆகவே தமிழர் தமிழ்நாடு இது எதற்குமே ஒருபோதும் மத்திய அரசு, இந்த ஒன்றிய அரசு எதுவுமே செய்யாதுங்கிறது மீண்டும் ஒரு முறை முதலமைச்சர் அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. இது அம்பலப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன குழந்தைக்கே தெரியும் எப்படி பாஜக செயல்படணும். இப்போ நிர்மலா அவர்களே வாய் கொடுத்து அவங்க யாருங்கிறத அவங்களே அம்பலப்பட காரணமாயிட்டாங்கிறது தான் இந்த லெட்டர் காமிக்குது. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.